ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு MBA கோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் இப்போல்லாம் ரொம்பவே பூஸ்ட் ஆகிட்டு இருக்கு அண்ட் நிறைய பேர் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கோர்ஸ் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களோட வீடியோஸில் வரும். அண்ட் இப்போ அந்த கோர்ஸை பற்றி பார்க்கலாம். அது என்ன கோர்ஸ் அப்படின்னா MBA இன் HR, அதாவது MBA இன் ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நிறைய கம்பெனிஸில் இதுக்கு ரெக்ரூட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த கோர்ஸை பற்றி பார்க்கலாமா? இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், சில காலேஜஸில் கேட், மேட், ஸ்னாப், XAT இந்த மாதிரி சில எக்ஸாம்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் தான் எடுத்துப்பாங்க. அப்படி இல்லைன்னா சில காலேஜஸில் அவங்க மெரிட் பேஸ்ட் அட்மிஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தோன்னா இட் இஸ் 2 years. இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா 50% மார்க்ஸ் அவங்களோட பேச்சுலர்ஸ் டிகிரியில் எடுத்திருக்கணும். அண்ட் 5% ரிலாக்ஸேஷன் SC STக்குலாம் கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் பார்த்தோன்னா ஆவரேஜாக 2 lakhsலேருந்து 8 lakhs per annum வரைக்கும் இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் தி காலேஜ் ஆர் தி யூனிவர்சிட்டி. இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் உங்களோட ஆவரேஜ் ஆனுவல் சேலரி இன் இந்தியன் ருபீஸ் 6.80 lakhs per annumலேருந்து 12 lakhs per annum வரைக்கும் இருக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ரெக்ரூட்டர்ஸ் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் டாப் ரெக்ரூட்டர்ஸ் பார்த்தோன்னா HDFC, ICICI Bank and PwC, Genpact and HSBC and many more. அண்ட் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ஜாப் ப்ரொஃபைல்ஸ்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டேலண்ட் அக்விஷன் மேனேஜர், பேரோல் மேனேஜர், சீனியர் HR மேனேஜர், இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கார்ப்பரேட் கம்யூனிகேஷன், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ரிசர்ச் மெத்தடாலஜிஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அண்ட் எத்திக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டாப் காலேஜஸ் சென்னையில் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸ்லாம் பார்க்கலாம். ஸோ DOMS, IIT மெட்ராஸ், இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் பார்த்தோன்னா 11,25,000 வரைக்கும் இருக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி, இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 20,000. அண்ட் லோயலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 15,26,000 வரைக்கும் இருக்கலாம். அண்ட் ராஜலக்ஷ்மி ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ், இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் பார்த்தோன்னா 6 lakhs வரைக்கும் இருக்கலாம். இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 2,53,000 வரைக்கும் இருக்கலாம். வேல்டெக் யூனிவர்சிட்டி, இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 93,000. சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 75,000. ITM பிஸ்னஸ் ஸ்கூல், இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் பார்த்தோன்னா 4,95,000 வரைக்கும் இருக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஜாப் பொசிஷன்ஸை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஜாப் பொசிஷன்ஸ் அண்ட் அதோட ஆவரேஜ் சேலரி இன் இந்தியன் ருபீஸை பார்க்கலாம். நீங்கள் HR ஜாப் பொசிஷனுக்கு இன்டர்னாக போனீங்க அப்படின்னா 2.75 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் HR ட்ரெயினியாக இருக்கீங்க அப்படின்னா 4.50 lakhs. அண்ட் IT ரெக்ரூட்மெண்ட் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா 11 lakhs ஏர்ன் பண்ணலாம். அண்ட் HR குவாடினேட்டர்னா 7.33 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். HR ரெக்ரூட்டரில் இருக்கீங்கன்னா 10.20 lakhs per annum earn பண்ண சான்சஸ் இருக்கு. ஸ்டாஃபிங் டைரக்டர் 10 lakhsலேருந்து 16.50 lakhs per annum வரைக்கும் earn பண்ண சான்ஸ் இருக்கு. HR ஜேர்னலிஸ்ட் எவ்வளோ earn பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2.50 lakhsலேருந்து 4 lakhs per annum வரைக்கும் earn பண்ணலாம். டெக்னிக்கல் ரெக்ரூட்டர் எவ்வளோ earn பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 10.50 lakhsலேருந்து 16 lakhs per annum வரைக்கும் earn பண்ண சான்சஸ் இருக்கு. காம்பன்சேஷன் மேனேஜர், இவங்க 14 lakhsலேருந்து 20 lakhs per annum வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ் மேனேஜர் 12 lakhs per annum வரைக்கும் ஏர்ன் பண்ணுவாங்க. அண்ட் இந்த MBA இன் HR படிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், பிளானிங் ப்ராப்பராக பண்ண முடியணும். அண்ட் சூப்பர்வைசிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். டிசிஷன் மேக்கிங், ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதையும் அவங்களுக்கு தெரியணும். அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் பிஃபோர் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த MBA இன் HRக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் MBA படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் வேணுங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.